Good afternoon, students. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடி தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பவியல். ஸோ செகண்ட் லெசன் பார்க்குறோம். இரண்டாவது பாடம் கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் அ கம்ப்யூட்டர். அதாவது இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தியரியை விட ப்ராக்டிக்கல் தான் நான் ஜாஸ்தியா இருக்கும் இந்த லெசன்ல. பிகாஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் கணினி வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். சோ இது ஒரு கணினி, ஒரு பாக்ஸ் வடிவத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா இந்த கார்னர்ல டேட், டைம், இன்டர்நெட் அவைலபிலிட்டி இருக்கா, லாங்குவேஜ் என்ன. சோ இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் கீ பட்டன், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு, நம்மளுடைய வெப் ப்ரௌசர் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த எல்லாமே சேஞ்சஸ் பண்றதெல்லாம் எப்படி, கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன, ஒரு அமைவாக்கல் மற்றும் வடிவமைத்தல். அதாவது ஒரு செயலை உருவாக்குதல் மற்றும் அதை நமக்கு ஏற்றவாறு மாற்றி வடிவமைத்தல், அதான் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பை டிஃபால்ட்டா வந்து இப்போ நம்ம மொபைல் வாங்குறோம், எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து மொபைல். மொபைல் வாங்கும்போது அதுல ஒரு டேட், டைம், ஜோன், எந்த ஜோன் ஆஃப் டைம் எடுத்திருக்கோம் எல்லாமே இருக்கும். சோ அதே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கைக்கு அந்த மொபைல் நம்ம வாங்கின உடனே அந்த டேட்டு, டைம், லாங்குவேஜ், வால்பேப்பர், தீம் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. சேம் லைக் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லயும் எல்லாமே வந்து நம்ம வாங்கும்போது டிஃபால்ட்டா ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை நமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்வதுதான். இப்ப நான் வந்து இந்தியால இருக்கேன், ஒரு டைம்ல இருக்கேன், ஸ்ரீலங்கால இருக்கேன், ஒரு டைம்ல இருக்கேன், யூஎஸ்ல இருக்கேன், ஒரு டைம்ல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல வந்து எனக்கு இப்ப வந்து டைம் வந்து 4 o'clock 4:30 இருக்கும். சோ அப்ப எனக்கு இந்தியாவோட டைம் வந்து 3 o'clock இருக்கும், சிங்கப்பூர் டைம் 5 o'clock இருக்கும், இந்தியா டைம் 3 o'clock இருக்கும், ஸ்ரீலங்கா டைம் வந்து 4:30 இருக்கும். சோ அப்ப அந்த டிஃபரன்ஸ், ஹார் டிஃபரன்ஸ் வருது இல்லையா, நம்ம எப்படி அதை அந்த வால் கிளாக்ஸ் வந்து கிளிக் பண்றோம், எப்படி நம்ம அதை வந்து டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்றோம், இதெல்லாம் பாக்குறது தான் இந்த இரண்டாவது பாடத்துல இருக்கக்கூடிய ஓவரால் கான்செப்ட். சோ திகதி, நேர வலயம், நேரம் ஆகியவற்றை வடிவமைத்தல், மென்பொருள்களை நிறுவுதல், இச்சைப்படுத்துதல். இச்சைப்படுத்துதல்னா அப்டேட் பண்றதுன்னு அர்த்தம். நிறுவுதல்னா இன்ஸ்டால் செய்வது, இன்ஸ்டால் பண்றதுன்னு அர்த்தம். ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னா ஷெட்யூலிங். சில வார்த்தைகள் எல்லாம் தமிழுக்கு ஏற்ற ஆங்கில வார்த்தைகள் என்னங்கிறது கத்துக்கணும் நம்ம. அப்பதான் நம்மளால வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா. இல்ல அப்படின்னா நமக்கு கணினியில ஒர்க் பண்றது கஷ்டமா இருக்கும். திகதி அப்படின்னா டேட், நேர வலயம் மற்றும் நேரம் அப்படின்னா டைம். ஜோன், டைம் ஜோன் தான் அந்த நேர வலயம் அப்படிங்கிறது. அதாவது இந்தியாவா இங்கிலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேர வலயம், நேரம், டைம் அண்ட் ஜோன். நிறுவுதல் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் அர்த்தம். இற்றைப்படுத்துதல் அப்படின்னா அப்டேட் பண்றதுன்னு அர்த்தம். இற்றைப்படுத்தல், அப்டேட்டிங், அப்டேட். ஒழுங்குபடுத்தல் அப்படின்னா ஷெட்யூலிங். ஷெட்யூல். செயற்பட செய்தல், ஆக்டிவேஷன். ஓகே. சோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த பாடத்துல பார்க்க போறது ஃபார்மேட், டேட்,
time zone, time and currency, file attribute configuration, file searching, hardware troubleshooting and software troubleshooting. இப்போ எனக்கு என்னுடைய ஸ்கிரீன் ஆனது உங்களுக்கு ஃபுல்லா வியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கார்னர்ல பாருங்க, லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க, ரைட் சைட் கார்னர்ல பாருங்க. ரைட் சைட் கார்னர்ல டைம், இங்க பாருங்க, நான் இங்க கர்சர் வைக்கிறேன். அங்க வந்து 12 மார்ச் 2025 வெட்னஸ்டே 14:54 இஸ் த லோக்கல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வால் கிளாக்ல காட்டுது. ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ், மூணாவது இருக்கிற ஆப்ஷன் ஸ்பீக்கர் ஸ்டேட்டஸ், நாலாவதா இருக்கிற ஆப்ஷன் இன்டர்நெட் ஆக்சஸ் ஸ்டேட்டஸ், ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய லாங்குவேஜ், கம்ப்யூட்டர்ல என்னென்ன லாங்குவேஜ் வச்சிருக்கோம், இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தமிழ். ஸோ 2 3 லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறது காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது லொகேஷன், நாம எங்க இருந்து இது வந்து இப்போ உங்களுக்கு நான் ஜூம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில், அதுக்கப்புறம் ஹிடன் ஐகான்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மீட்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில சில ஐட்டம்ஸ் உடைய ஐகான்ஸ் எல்லாம் இங்க வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, பட் உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஃபார்மேட் த டைம் ஜோன் அண்ட் டேட், டைம் ஜோன் அண்ட் கரன்சி. ஓகேவா? சோ இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு இங்க என்னாச்சு, கேலண்டர் வருது. ஓகேவா? சோ அப்போ நான் இங்க என்ன பண்ணலாம், எனக்கு டேட் அண்ட் டைம் செட் பண்றதுக்கு இங்க வியூ பண்ணலாம். பட் நான் இங்க போயிட்டு ஸ்டார்ட் பட்டன்ல போய் செட்டிங்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா, நம்ம என் மொபைல்ல எப்படி செட்டிங்ஸ்ல போய் மாத்துவோமோ அதே சேம் லைக் தட் செட்டிங்ஸ்ல போயிட்டு எனக்கு இங்க இருக்கு பாருங்க, டைம் அண்ட் லாங்குவேஜ், ப்ளூடூத் டிவைஸ், நெட்வொர்க், இன்டர்நெட், சிஸ்டம், சிஸ்டம்ல சவுண்டு, டிஸ்பிளே. சோ இங்க என்னெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ஷன்ல இருந்து, ட்ரபிள் ஷூட்டிங்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். சோ இங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் லாங்குவேஜ், ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போய் டைம் அண்ட் லாங்குவேஜ் கொடுத்தா டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அண்ட் இது வேண்டாம், உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தான் தேவை. டேட் அண்ட் டைம்ல பாருங்க, என்னுடைய டைம் ஜோன் வந்து எங்க இருக்கு, சென்னை, கொல்கத்தா, மும்பை, நியூ டெல்லி டைம் ஜோன்ல நான் வச்சிருக்கேன் என்னுடைய டைம். சோ எனக்கு இதை ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணா வந்து இது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஜோன், என்னுடைய லொக்காலிட்டி எடுத்துட்டு அது எடுத்துக்கும். இதே வந்து இப்போ வந்து நான் செட் டைம் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் கொடுத்துட்டு இங்க பார்த்தேன் அப்படின்னா மேனுவலா என்னால சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க வரும். ஓகேவா? மேனுவலா என்னால இதை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இதுதான். அந்த ஆட்டோமேட்டிக்னு இருக்கிறத ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டே பை டே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மேனுவலா மாத்துற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு இங்க வந்து நான் இந்த சிஸ்டம் ஷோ டைம் அண்ட் டேட் இந்த சிஸ்டம் ட்ரே, இது வந்து நான் கொடுத்தாதான் எனக்கு இங்க கீழே வந்து சிஸ்டம் டைம்ஸ் எல்லாம் காட்டும். இல்லைன்னா பாருங்க போயிடுச்சா, இங்க நான் இங்க ஆஃப் கொடுத்தேன், இங்க ரைட் சைட் கார்னர்ல எனக்கு அது இல்லையா, திருப்பி ஆன் கொடுக்குறேன் பாருங்க. ஆன் கொடுத்ததும் டைம் அண்ட் டேட் ரெண்டும் வந்துச்சா. சோ அதே மாதிரி செட் டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க டைம் ஜோனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து எங்கெங்க இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டைம் ஜோன், காட்மாண்ட், டாகா, எங்க உங்களுக்கு தேவையோ நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தவாறு நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை செட் பண்ணியாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒன் டைம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடும். சோ டேட், டைம் அண்ட் லாங்குவேஜ் வந்து என்ன அப்படிங்கிறது, டேட் அண்ட் டைம் எப்படி மாத்துறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது இங்க பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இது வந்து பை டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல நீங்க வந்து பண்றதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கணினி கோப்பு, கணினி கோப்புகளின் பண்புகள், கோப்பின் வகை, கோப்பின் பெயர், கோப்பின் நீட்சி,
கோப்பின் அளவு, கோப்பின் பண்புகள், கோப்பின் உரிமம், கோப்பு தயாரிக்கப்பட்ட தேதி, கோப்பு சேமிக்கப்பட்டுள்ள இடம். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேர்ட் டாக்குமெண்ட் தெரியும் இல்லையா? வேர்ட் டாக்குமெண்ட்ல சரி இங்கே போய் ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணு. ஒரு blank டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய ஃபைல், இன்சர்ட், டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், புல்லட் கீ, ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், கேபிட்டலைசேஷன் பண்றது, போல்ட், அண்டர்லைன், இட்டாலிக், இதெல்லாம் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஆக்டிவிட்டியில காமிச்சிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. மொத்தம் ஒரு 5-6 ஆக்டிவிட்டி இருக்கு, எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல்ல சேவ், இந்த பிசில டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன். ஏபிசிடி இது வேர்ட் டாக்குமெண்டா வேணுமா, பிடிஎஃபா வேணுமா, எக்ஸல்லா வேணுமா, வெப் பேஜா வேணுமா, பிளெயின் டெக்ஸ்டா வேணுமா, என்னவா வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷன் கோப்பின் நீட்சி எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்குறோம். கோப்பின் வகை, கோப்பின் பெயர், கோப்பின் நீட்சி. அதாவது கோப்பின் நீட்சிங்கிறதுனா இப்ப நீங்க வந்து இங்க பாருங்க ஏபிசிடி வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதே வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்றதுக்கு தான் வந்து ஃபோல்டர்ஸ், கோப்புரை. சோ இப்ப இங்க பாருங்க டெஸ்க்டாப்ல நான் வந்து ஒரு n நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கேன். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் மேக்ஸ் அப்படின்னு இருக்கா. சோ ஃபிஃப்த் மேக்ஸ்ல பாருங்க ஒரு பிடிஎஃப், ஒரு பிடிஎஃப். சோ இது வந்து எந்த தேதியில வந்து லாஸ்டா இந்த ஃபைலை ஓபன் பண்ணி மாடிஃபை பண்ணிருக்கோம், 5/3/2024. எந்த டைம், என்ன டைப், என்ன சைஸ், எல்லாமே உங்களுக்கு இங்க வியூ ஆகும். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது டைப் ஆஃப் ஃபைல் அடாப் அப்ரோப்ரியேட் டாக்குமெண்ட். ஸோ அதில் தான் ஓப்பன் பண்ணணும். சைஸ் என்ன, சைஸ் ஆன் த டிஸ்க் என்ன, கிரியேட்டட் பை எந்த டேட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம், எந்த டேட்ல மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதை ஆக்சஸ் பண்ண டேட் என்ன, அது கடைசியா சொல்லுவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப வந்து டேட்டு, டைமு, அப்டேட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது பார்த்தாச்சு. அப்புறம் ஷெட்யூலிங் அண்ட் ஆக்டிவேஷன்ல கணினி கோப்பு பண்புகள் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து கணினிகளில் எளிய பிரச்சனைகளை, சிக்கல்களை இனம் கண்டு நீக்கல், ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். அது அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன் நான். Format, date, time zone and the time currency, file attribute configuration, file searching. இது மூணு தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஹார்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரபிள் ஷூட்டிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். The date, the time zone and in the computer. It is important to format the date, time zone, time, currency and number to suit the country where the computer is used.
The importance of setting up the date, the time zone and time in a computer. Format is useful in installing and updating software, working with application software in scheduling to activate, shutdown and updating. So date and time எப்படி மாத்துறது, time zone எப்படி மாத்துறது, currency and format இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். File attributes. File attributesல என்னென்ன இருக்கு? File type, file name, file extension, size of the file, place of the file is stored, date on which the file was created, last modified date, rights, permission of the file. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைவாவே காட்டிட்டேன். So advantages of the file permission attributes என்னன்னு பாத்தீங்கன்னா, file permission attributes provide important details regarding the file. Changing file rights can also help with the following. The file can be made hidden as a file protection strategy. Others may see the file, but it can be converted to a read-only file which does not allow the modification. So, இத related activity பார்த்துருவோமா? ஓகே, இந்த கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாமே வந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஆக்டிவிட்டியில சொல்லி தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். சோ கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் எஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபைல்ல போய் சேவ் பண்ணலாம், கர்சர் வச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், ஓபன் பண்ணலாம், பிரிண்ட்டுக்குள்ள எல்லாமே பண்ணலாம். அது ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த கட் பண்றோம். எக்ஸ் அப்படிங்கிறது சிசர் ஷேப் இருக்கா, சோ கண்ட்ரோல் எக்ஸ் இஸ் கட்டிங். கண்ட்ரோல் சி இஸ் த காப்பி. நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு கட் காப்பி பேஸ்டுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதையும் இப்ப காட்டுறது. இது இப்ப முடிச்சுட்டு காட்டுறேன். கண்ட்ரோல் பி அப்படின்னா பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன். கண்ட்ரோல் பி இஸ் பிரிண்ட். கண்ட்ரோல் என்னா நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்றது. கண்ட்ரோல் ஓனா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றதுக்கு பேரு கண்ட்ரோல் ஓ. கண்ட்ரோல் எஸ் அப்படின்னா சேவ். இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ். ஷார்ட்கட் கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, ஒரு விஷயத்த வந்து அங்கிருந்து டெலீட் பண்றது, கட் பண்றது. இன்னொரு இடத்துல கொண்டு போய் காப்பி பண்ணா கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் வினா வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் சினா காப்பி பண்ணுவோம். பிரிண்ட்னா கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் என் வந்து நியூ டாக்குமெண்ட். கண்ட்ரோல் ஓ வந்து ஓபன் டாக்குமெண்ட். கண்ட்ரோல் எஸ் வந்து சேவ் த டாக்குமெண்ட். ஆறுமே கரெக்ட். இத ஒரு தடவை வேர்ட் டாக்குமெண்ட்ல காட்டுறேன் இப்போ உங்களுக்கு, இருங்க. இப்போ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இத வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணா இங்க பாருங்க கட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும். சோ அப்படியும் பண்ணலாம். இல்ல இத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி நான் வந்து டெஸ்க்டாப்ல வச்சு கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க.
கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன்னா அது அந்த இடத்துல இருந்து கட் ஆயிடும். திருப்பி நான் கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதே மாதிரி கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து பிரிண்ட் ஸ்கிரீனுக்கு வரும். இங்க பாருங்க பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வரும். சோ இந்த பிரிண்ட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணும்போது பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஆப்ஷன், பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து இப்போ வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் பி கொடுத்து அதை சேவ் பண்ணீங்கன்னா பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப கீழே வந்து ஒரு மாற்றம் நடந்ததா இந்த இடத்துல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் எஸ். இப்ப பாருங்க இங்க கீழே கர்சர் வந்து இந்த இதுல பார்த்துட்டே இருங்க. இந்த ஏரியால பாருங்க. பாருங்க சேவ் த டாக்குமெண்ட் சேவ் ஆச்சா? சோ கண்ட்ரோல் என், இன்னொரு டாக்குமெண்ட் ஓபன் ஆச்சா? கண்ட்ரோல் ஓ, ஏதோ ஓபன் பண்ணணும்னு எனக்கு கேக்குது பாருங்க. சோ இதுதான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள். இத நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். Command used to save a document is dash. Save command, save as command, store command. ஒரு டாக்குமெண்ட சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைல போய் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுவோம். சேவ் as கிளிக் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோமா, சேவ் கிளிக் பண்ணுவோமா? சேவ் கமாண்ட். Command which lets you save an existing file under a new name is called dash. அதாவது ஆல்ரெடி இருக்கிறத திருப்பி வேற ஒரு பேர்ல சேவ் பண்றது பேர் என்ன? சேவ் கமாண்ட், ஸ்டோர் கமாண்ட், சேவ் அஸ் கமாண்ட். இது command which lets you save an existing file under a new name is dash. Save command, store command, save as command, save as command. ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஏபிசிடிங்கிற பேரை ஏபிசிடிஇஎஃப்னு மாத்தணும்னா சேவ் ஆஸ் கொடுத்தீங்க. திருப்பியும் அந்த ஃபைல்ல போய் நேம் கொடுத்து எங்க சேவ் பண்றதுக்கு லொகேட் பண்ணுமோ அங்க லொகேட் பண்ணும். சோ அப்ப நீங்க வந்து என்ன ஃபைல் நேமோ அதை மாத்திக்கலாம். ஓகேவா? The white area value type is called a dash. Document area, white space, plain area. The white area value type is called dash. Document area, white space, plain area. Document ஏரியான்னு சொல்லுவோம் இந்த எழுதுற ஏரியாவை. ஸ்மால் பிக்கிங் லைன் ஆன் த விண்டோ இஸ் டேஷ். உங்களுக்கு வந்து நீங்க வேர்ட்ல போய் டாக்குமெண்ட்ல ஆடும்போது அடுத்தது ஒரு பிளாக் கலர் லைன் பிளிங்க் ஆகும். அத லைன்னு சொல்லுவோமா, கர்சர்னு சொல்லுவோமா, பிளிங்கிங் லைன்னு சொல்லுவோமா? கர்சர். Bar which helps you to move up and down the page. Scroll bar, line bar, horizontal bar. Bar which helps you move up and down the page. Up and down page வந்து மூவ் பண்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பார் பேர் என்ன? ஸ்க்ரால் பார், லைன் பார், ஹாரிசான்டல் பார். ஸ்க்ரால் பார் தான் யூஸ் பண்ணுவோம். மவுஸ்ல இப்படி சென்டரா இருக்கும்ல, இப்படி 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 இழுத்துட்டு போவோம்ல, அதான் ஸ்க்ரால் பார். ஸோ ஆன்சர்ஸ் பாருங்க. ஆன்சர்ஸ் தெரியாதவங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.
இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதெல்லாம் தெரியுமோ அதை ஃபில் பண்ணுங்க. கண்ட்ரோல், காப்பி, பேஸ்ட், போல்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்டர்லைன்லாம். காப்பினா என்ன? கண்ட்ரோல் சி. பேஸ்ட்னா நான் சொன்னேன் கண்ட்ரோல் வி அப்படின்னு சொல்லி சொன்னேன். பேஸ்ட். போல்டு அப்படின்னா கண்ட்ரோல் பி. அந்த லெட்டர்லயே உங்களுக்கு ஒவ்வொன்றிலயும் இருக்கும் கண்ட்ரோல் பி. அண்டர்லைன் அப்படின்னா கண்ட்ரோல் யூ. செலக்ட் ஆல் மொத்தமா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ. வேற என்னென்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் தெரியுமா? கட் பண்றது இப்பதானே பார்த்தோம். ஓபன் த விண்டோ கண்ட்ரோல். ஓபன் த பிரிண்ட் விண்டோவா? ஓகே. Creating a hanging intent. Close the current document. Save the open document. Save the open document. Control S. Undo வந்து கண்ட்ரோல் Z. ஒரு விஷயத்த முன்னாடி பண்ணது இப்ப ஏதோ ஒன்று மாத்தி பண்ணிட்டோம். ஆனா வந்து அதை அழிச்சிட்டோம். திருப்பி அதே தான் வேணும் எனக்குன்னா அதை கண்ட்ரோல் Z அண்டு கொடுத்துட்டீங்கன்னா அது கரெக்ட் ஆயிடும். சேவ் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சு. கிரியேட்டிங் கிரியேட்டிங் ஹேங்கிங் இன்டென்ட். கிரியேட்டிங் ஹேங்கிங் இன்டென்ட் வந்து கிரியேட்டிவிட்டி. கண்ட்ரோல் டி. க்ளோஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். கண்ட்ரோல் டபிள்யூ. ஓப்பன் த பிரிண்ட் விண்டோ. கண்ட்ரோல் பி. பிரிண்ட் விண்டோ ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் பி. ரீடு அண்ட் அலைன் டெக்ஸ்ட் இருக்கா? Control Y is for redo. Control Z is for undo. Control Y is for redo. Align text to right அப்படிங்கிறது வந்து control R. Shortcut keys in Word documents. பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் தெரியாதவங்க ஷார்ட்கட் கீஸ நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். கோர்ட் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நமக்கு. சரி. இப்ப எது வந்து எதுல வந்து வரும் அப்படிங்கிற மேப் பண்ணுங்க மேம். பிரைம் மெனு இது, ரிப்பன் இது, டாஸ்க் பார் எது, கர்சர் எது, டேப் எது, அன்டு எது, ரீடு எது, க்ளோஸ் எது, மேக்ஸிமைஸ், மினிமைஸ், லிட்டில் பார், ஜூம் இன், ஜூம் அவுட் எல்லாமே பாருங்க. ஃபைல் வேணும் இங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது வந்து ரிப்பன். டாஸ்க் பார்னு எதை சொல்லுவோம்னா கீழே இருக்கு இல்லையா, இதுதான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். டைட்டில் பார் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிறது. டாஸ்க் பார், டைட்டில் பார். மேல டைட்டில், கீழே டாஸ்க். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஸ்க் பார், டைட்டில் பார். அப்புறம் மேக்ஸிமைஸ், மினிமைஸ்.
மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பார்த்தாச்சா. அப்புறம் டேப்ஸ், இதெல்லாம் டேப்ஸ் அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இங்க டாக்குமெண்ட்ல பிளிங்க் ஆகக்கூடிய லைனை தான் வந்து கர்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது வந்து க்ளோஸ் பட்டன், மேல க்ளோஸ் சிம்பிள் இருக்கா, அது க்ளோஸ் பட்டன். அடுத்தது ஜூம் இன் அண்ட் அவுட், அப்புறம் வந்து அன்டூ இல்லையா. ஜூம் இன் அண்ட் அவுட் வந்து கீழே பிளஸ் பிளஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஜூம் பண்றது, ஜூம் இன் பண்றது, ஜூம் அவுட் பண்றது. இந்த 100 பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, 100க்கு மேல ஸ்கிரீன் சைஸ பெருசு பண்றதும் சின்னது பண்றதும் தான் ஜூம் இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டூ திருப்பியும் அப்படிங்கிறது வந்து இங்க மேல இருக்கு பாருங்க, இதுதான் அன்டூ. இந்த இதுவே அந்த ஆரோ மார்க்கே ரிவர்ஸ்ல தான் இருக்கும். சோ இப்ப நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டோம் இல்லையா, இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு பார்ப்போம். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன நேஸ், கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் என்னென்ன சொல்லுவோம், ஷோ ஆன்சர். ஃபைல், மெனு, கர்சர், ரிப்பன், அன்டு, டேப், டாஸ்க் பார், க்ளோஸ், மேக்ஸிமைஸ், மினிமைஸ், ஸ்ட்ரைட் பார், ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட் அலைன் பண்றது, அண்டர்லைன் பண்றது, இட்டாலிக் பண்றது, அதெல்லாம் தான். சோ அண்டர்லைன் த டெக்ஸ்ட்னா அந்த ஒரு டெக்ஸ்டுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் இருக்கா, அதான் அண்டர்லைன் த டெக்ஸ்ட். இது இட்டாலிக் த டெக்ஸ்ட், ஸ்லாண்டிங்கா இருக்கா. அடுத்தது வந்து போல்டுங்கிறது வந்து பி. அடுத்தது இது ஜஸ்டிஃபை. லெஃப்ட், ரைட். சென்டர் அலைன்மெண்ட். புல்லட் பாயிண்ட்ஸ். ஃபாண்ட் கலர். இதுல காப்பி பேஸ்ட் சேவ் எதுன்னு சொல்லுங்க. காப்பி எது, பேஸ்ட் எதுன்னு சொல்லுங்க. காப்பி உடைய சிம்பிள் ஒன்ன இன்னொரு தடவை காப்பி பண்றது. பேஸ்ட் அப்படிங்கறதுடைய சிம்பிள் ஒரு டேப், பேடு, ரைட்டிங் பேட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது. இது சேவ். இப்ப ஆன்சர் சப்மிட் பண்ணுவோமா. சோ எல்லாமே கரெக்ட். இந்த ஷார்ட்கட் கீஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சோ இது வரைக்கும்
இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் இதுல பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம்.